ஃப்ரெண்ட்ஸ், நிஷாவோட ஃபேமிலியை நீங்கள் பார்த்ததில்ல. நிஷாவோட ஃபேமிலி அது செல்வா, தரணிஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிஷா அம்மா, நிஷா அப்பா, நிஷா தம்பி, நிஷா தங்கச்சி, அவங்க நிஷாவோட ஃபேமிலியை இது வரைக்கும் நான் வீடியோவில் எந்த வீடியோலையும் காட்டினதில்ல. நிஷாவோட தங்கச்சி பார்த்துருப்பீங்க வீடியோவில், மற்றபடி யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ இந்த வீடியோவில் காமிக்கலாம்ல நிஷா? காமிக்கலாம். பர்மிஷன் தானே? காமிக்கலாம், பர்மிஷன் தான். அப்புறம் காமிச்சோன்னா வீடியோ டெலீட் பண்ண சொன்னாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க. யார் சொல்லுவாங்க? திடீர்னு உங்கள் அப்பா அம்மா இது மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. உன் தங்கச்சி எங்கள் அம்மா அப்பா தானே அவங்க ஏன் சொல்கிறாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் நிஷாக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு அப்புறம் வீடியோ போட்டு விட்டுட்டு டெலீட் பண்ணுறது பெரிய வேதனையாக இருக்குது. ஓகே, வாங்க பார்ப்போம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். காமிக்கலாமா? காமிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இவர் தான் என்னை பெற்ற தந்தை. இதான் மாமனார். கிட்ட காமிப்போம். இதான் மாமனார். திருப்பூரில் டிரைவராக இருக்கார். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிடுங்க நிஷாவோட அப்பாவுக்கு. டிரைவராக இருக்கார். இது யார்? நிஷாவோட கடைசி தம்பி. இது அதுக்கு யார்? கையை கவச்சு காமி. இது வந்து 5வது தம்பி, இது வந்து 4வது தம்பி, இது தரணிஸ். இது தரணிஸ் சின்ன பிள்ளையார் கையில் எடுத்தது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து. இது 5வது தம்பி, அது 4வது தம்பி. என் மாமனார் ஓய்வே இல்லாமல் முளைச்சிருக்காரு. கொடு. அப்பெல்லாம் நீங்களாம் 4 பிள்ளைங்க தானே? மாமனாரை சொன்ன ஒன்று நான் என்ன கேட்டேன். இது எங்கள் அம்மா. இது நிஷாவோட அம்மா. இவங்களும் திருப்பூரில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்கள். இதுதான் கடைசி தம்பி சொன்னல, 5வது தம்பி. இது எங்கள் கல்யாண தண்ணிக்குன்னு எடுத்தது. இது நிஷாவோட அம்மா. ஓகே, நெக்ஸ்ட்டு நிஷாவோடைய சிஸ்டர். நிஷாவோட தங்கச்சி குழந்தையா. வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. நிஷாவோட பர்த்டே வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க. அதை கொண்டா கும்பகோணத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ திருப்பூரில் தான் இருக்காங்க. இது தரணிஸு, தியா, நிஷா, அவங்க தங்கச்சி. எங்கள் தங்கச்சியோட வீட்டுக்காரை பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. தங்கச்சியோட வீட்டுக்கார், அதாவது எனக்கு சகலை. இது எங்கே எடுத்தோம்? பார்க்கில், திருப்பூர் பார்க். இவரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் திருப்பூரில். எங்கள் திருப்பூர் பூங்கா 5 ரூபா பார்க்கில் இப்போ 20 ரூபா டிக்கெட். அவங்க பெத்த மகள். இது தங்கச்சி மகள். தங்கச்சி மகள் ரியா பாப்பா. ரியா நம்ம வீட்டில் தியா, ஸ்ரீதியா. இவங்க வந்து ரியா ஸ்ரீ. இது ரியா பாப்பா. எப்படி இருக்கா பார்த்தீங்களா? இப்போ பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. இப்போ நல்ல பெரிய பிள்ளையா இருக்கும். பேசையில் பெரியப்பா அப்படின்னுச்சுன்னா அவ்வளோதான். பெரியப்பாங்க. பொட்டு மூஞ்சில குறைச்சலே இல்லை. ஆமாம், கன்னத்தில் 1, கண்ணுக்கிட்ட 2, மொத்தம் 3, தாவங்கொட்டையில் 3, 6, நெத்தியில் 2, 8, புருவத்தில் இந்த பக்கம் 1, அந்த பக்கம். இப்போ நாங்கள் எங்கள் அப்பா அம்மா பெற்ற 5 பிள்ளைகளை பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரேராக கிடச்சிச்சு. ஆனால் கிடச்சிருச்சு எங்கள் கையில். இதில் நிஷா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க. நிஷாவுக்கு ஒரு தம்பி இருக்கான். அது யார்? இதா தம்பி இல்லை, ஃபஸ்ட்டு நான், 2வது என் தம்பி, 3வது என் தங்கச்சி, 4வது என் தம்பி, 5வது தம்பி. இதில் நிஷா எங்கே இருக்கா? காமிச்சிட்டியோ? அதான் காமிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருந்திருக்கா பாருங்க நிஷா. செம்மையாக இருந்தீங்க. நானா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எப்போ 5வது படிக்கலாம் எடுத்த ஃபோட்டோ. 5வது படிக்கிற ஃபோட்டோ இருக்கா? கரையன் இல்லை, கேமரா குவாலிட்டி அப்போல்லாம் வந்து செல்லில் சின்னோண்டு இதில் எடுத்தது. இதெல்லாம் பட்டன் செல்லில் எடுத்ததுலாம். சரி, ஓகே, பாய். எப்படியோ நல்லா. ஆமாம், யாரை பார்த்தாலும் விஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, பாய்.